வணக்கம் மக்களே, இன்றைக்கி டே 17 ஆஃப் வாழ்க்கை அப்டேட். ஸோ இன்றைக்கி என்னென்னா, நேற்று நைட்டு திருவண்ணாமலைக்கு கிளம்பியாச்சு வீட்டுக்கு. ஸோ மார்னிங் 2:30க்கு வந்தேன். வந்துட்டு அக்கா வீட்டில் தான் ஸ்டே பண்ணேன். ஸோ மார்னிங் பல் விளக்கிட்டு நம்ம ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு மக்களே. போன மாதமே நமக்கு டைஃபாய்டு. அவர் போயிட்டாருன்னு நினச்சா அவர் இன்னமும் நம்ம உடம்புல மறைஞ்சிருந்திருக்காரு. அதனால் நேற்று கொஞ்சம் ஃபீவராக இருந்துச்சு. அது டாக்டர்கிட்ட ஒரு செக்கப் பண்ணலான்னு பார்த்தா அவர் மாத்திரை முட்டாய்கள் 5 நாள் சாப்பிட்றதுக்கு கொடுத்து விட்டாரு. சரி, அதையும் வாங்கிட்டு அப்படியே வீட்டில் அக்கா பையனோட கொஞ்ச நேரம் வந்து ஜாலியாக வந்து விளையாடிட்டு இருந்தேன். மாதக்கணக்கில் பார்க்காத கொட்டி வச்ச பாசத்தை எல்லாத்தையும் அவங்ககிட்ட இன்றைக்கி ஒரே நாள் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பாசத்தையும் கொட்டிட்டு மதியானமாக இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போன மக்களே. அதில் வந்து சுதர்ஷன் கணபதி அவர் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. ஸோ அதுக்கு நம்மள ஒரு ரிப்ளை போஸ்ட் போட்டோமா, பார்த்தாக்கா அவர் நமக்கு ரிப்ளை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் மெசேஜில் வந்து கொஞ்சம் பேசிட்டு இருந்தோம். அவரை கூட ஹாப்பியாக இருந்துச்சு மக்களே. அதுக்கப்புறம் என்ன மணி 3 ஆச்சு. மாமா பைக்கில் கூப்பிட்டுக்கிட்டு வாங்க மாமா பஸ் ஸ்டாப்பில் என்ன விட்டுடுன்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாப்புக்கு கூட்டின்னு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பஸ் ஏறலான்னு வந்து கிளம்பி பார்த்தா நம்ம ஊர் பஸ்ஸு நின்றுட்டுருக்கு. பிரகாசமாக. ஸோ அவர் அப்படியே பார்த்துட்டு இந்த பக்கம் திருவண்ணாமலையார் அண்ணாமலையாருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அப்படியே பஸ் ஏறியாச்சு. பஸ்ஸில் போகும்போது தான் மோஸ்ட்லி புக்கு படிப்பேன் மக்களே. அதுவும் ஜன்னல் சீட்டு. அதுவும் ஃபேவரட் பாட்டு வேறு போட்டார். பாட்டை கேட்டுட்டு ஜாலியாக புக்கு படிச்சுட்டே வந்தேன். இந்த புக்கு வந்து கடலும் கிழவனும். அதில் வந்து ஒரு யங் பாய், அவரோட டீச்சர் தான் வந்து அந்த தாத்தா. ஸோ ஒரு லைஃப் ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. ஒரு 25 பேஜஸ் படித்தேன். ஃபுல்லி கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அப்படியே நம்ம ஸ்டாப்பிங் பருவதமலை ஸ்டாப்பிங் வந்துருச்சு. இறங்கிட்டு இன்றைக்கி வந்து சனிக்கிழமை உழவர் சந்தை வந்து போடுவாங்க. ஸோ அதனால் வீட்டுக்கு போகிற போக்கில் கொஞ்சம் காய்கறிலாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. அப்படியே அண்ணனுக்கு ஒரு ஃபோனை பண்ணேன், காய்கறி வாங்கியாச்சு வாங்க போகலான்ட்டு. அவரும் வந்துட்டு அவரை கூட பைக்கில் வந்து ஒரு ரைடு. ஸோ அப்படியே பொறுமையாக வந்து பருவதமலை அப்படியே சன் செட் ஆச்சு. அதையும் வந்து பார்த்துட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நான் கூட கொஞ்சம் நேரம் கடலை போட்டு பேசிக்கினேன். அப்படியே வந்து வீட்டை போக வந்தாச்சு. வீட்டில் பைக்கு தெருவில் பார்த்தோன்னே நம்ம பையன் வந்துட்டு அவளை ரிசீவ் பண்ணதுக்கு பாதி வேலையை இறங்கி அவனா கூட நடந்து வந்தாச்சு. இவர் தான் மக்களே நம்மளோட ஜிம் ஒர்க் அவுட் பார்ட்னர். பார்த்தீங்களா, வந்த உடனே வா எக்ஸசைஸ் பண்ணுற மேலே போகலாம் அப்படின்ட்டு கூப்பிட்றாப்புல. போயிட்டு அவரு கொஞ்சம் மூவ்மெண்ட்லாம் சொல்லி கொடுத்தாப்புல. நான் வீட்டுக்கு வந்து ஒரு மாதத்துலேயே வந்து வந்த உடனே எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கூப்பிட்றேன். ஸோ சில்ட்ரன்ஸ் ஆர் டோன்ட் ஃபாலோ வாட் யூ சே, சில்ட்ரன்ஸ் வில் ஃபாலோ வாட். ஸோ நீங்கள் நல்லது பண்ணுங்கள், அது உங்கள் குழந்தை பார்க்குற மாதிரி பண்ணுங்கள். ஸோ அவனும் வந்து மேலே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவான். வீட்டில் ஆற்று பக்கமாக போயிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருந்தேன். மழை வந்துருச்சு, ஓடி வந்துட்டேன். போதும் இன்னைக்கு எக்ஸசைஸ். பாய். எப்படி சொல்லுறது? பாய். ஸோ ஈவினிங் அப்படியே ஆற்று பக்கம் போனால் பசங்க வாலிபால் விளையாடிட்டு இருந்தாங்க. அதை கொஞ்ச நேரம் வந்து டச்சப் விளையாடிட்டு இன்றைக்கி வந்து வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்துட்டு டே முடிச்சிட்டேன் மக்களே. குட் நைட், பாய்.